அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 141:1. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். இது தாவீது சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணல. அவனுடைய மனதுல இருந்த ஒரு குமுறல், ஒரு வேதனை, இத தான் அவன் ஒரு ஜெபமா வைக்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல நம்ம நெறைய காரியங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், அழுறோம். நெறைய பேர் என்னன்னா, தங்களுடைய குடும்பத்துக்காக அழுவாங்க. நெறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுவாங்க. நெறைய பேர் தங்களுடைய எதிர்காலத்துக்காக அழுவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அழுவாங்க. ஆனா என்ன சூழ்நிலை ஆனாலும், நம்ம முதல்ல தேட வேண்டியது ஆண்டவர தான். இன்னைக்கு நெறைய சில சமயங்கள்ல அப்படியே மனிதர்கள தேடி தேடி ஓடுறோமே ஒழிய, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றது கிடையாது. இன்னைக்கு தாவீது அததான் சொல்றான். ஆண்டவரே என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். அப்ப ஆண்டவர நோக்கி நம்ம கூப்பிட கூப்பிட, கர்த்தர் நமக்கு உத்தரவு அருளி செய்து கொண்டே இருப்பார். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இனிமே அவ்வளவுதான். என்னுடைய ஜெபத்திற்கு பதிலே கிடைக்காது போல. இனிமே என் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு அன்னாளுடைய வாழ்க்கைய பாருங்களேன். எவ்வளோ பெரிய சூழ்நிலை அவளுக்கு. பயங்கரமான சூழ்நிலை. ஆனா, அவ அழுதுட்டே இருந்தா ஒவ்வொரு வருஷமும். ஆனா, ஒரே ஒரு தடவ ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, தன்னுடைய இருதயத்த ஊத்துனா பாருங்களேன். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து, சாமுவேலை கொடுத்தார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும், என்ன மனவேதனை இருந்தாலும், மத்தவங்க ஒருவேளை நம்ம தவறா புரிந்து நிந்தித்தாலும் கூட, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திறந்து பேசினோம்னா, நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். அதேபோல பர்த்திமை என்ற குருடன் இயேசு வருகிறார்ன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு சொல்லி ரொம்ப சத்தமா கூப்பிடுறான். மத்தவங்க எல்லாம் அதட்டுறாங்க. இவன் அதை கேர் பண்ணவே இல்லை. அதிகமா கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைத்தது. அவனை அழைத்து உடனடியாக அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்கலாம், நீங்க எவ்வளோ ஜெபம் பண்றீங்க, ஏதாவது என்ன பயன் உங்களுக்கு, இனிமே உங்கள் ஜெபத்த கேட்பாரா? அப்படின்னு சொல்லி நெறைய அவிசுவாசமான வார்த்தைகள பேசுவாங்க. அதுக்கு செவி கொடுக்காதுங்க. உண்மையா ஆண்டவர கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கூப்பிடுகிற ஆண்டவர் ரொம்ப தூரத்துல இல்லங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஏன்னா நம்ம எப்பல்லாம் கூப்பிடுறோமோ, ஒருவேளை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நம்ம உண்மையா ஆண்டவர நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நிச்சயமாய் உங்களுக்கு அருகில் இருந்து உங்க அவசரத்த அறிகிறவர், உங்க கண்ணீரை புரிந்திருக்கிறவர், உங்க வேதனைகளை அறிந்திருக்கிறவர், உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க நம்ப வேண்டியது ஒரே ஒருவர தான். மனுஷங்கள அல்ல. ஆண்டவர மட்டும் நம்புங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரையும் ஆண்டவரே, நீர் கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை ஆண்டவரே நீர் பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்டு, உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை பார்த்து, தேவைகளை சந்திப்பீராக ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருடைய காரியங்களையும் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். உண்மையா அவரை கூப்பிடுங்க. கூப்பிடுறத நிறுத்தாதுங்க. ஜெபிப்பதை நிறுத்தாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.